அலையலையாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓட என் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாய் என் வாழ்க்கை. ஓடிடும் வேளையில் என் தலைவா, உம் கரத்தாலே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழும் மலையோ இதம் வருமோ ஒளி இருக்க. பெரும் புயலோ எழும் அவையோ இதம் வருமோ ஒளி இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் உந்தன் அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. திருப்பலி கருத்துகள். இன்று தங்களது திருமண நாளை 33ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடுகின்ற ஜே சிங் புனிதா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும், லில்லி மேரி அறுவை சிகிச்சை நல்லபடியாக நடந்ததற்கு நன்றியின் பலியாகவும், ஜிபி ரோஷன் நன்றியின் பலியாகவும் இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்றார்கள். ஆண்டனி தேவகி சிறப்பு கருத்துக்கள் நிறைவேறவும், பிரியதர்ஷினி குழந்தை வரத்திற்காகவும் சிறப்பு கருத்தாக திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்றார்கள். இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற சின்னப்பர் அன்பிய குடும்ப கருத்துக்களுக்காகவும், மேலும் சின்னப்பர் அன்பியத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்கள் நித்தியலை பாற்றடையவும், தங்கம், வர்கீஸ், பொன்னுசாமி, ஆரோக்கியசாமி, பாபு, சின்னப்பா, சௌந்தரியம்மா, சௌமியா இவர்களின் ஆண்மையை பாற்றுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் பெந்தகோஸ்தே விழாவிற்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை கன்னிமரியா திருச்சபையின் தாய் என்கிற விழாவினை கொண்டாடுகின்றது. அன்னையினுடைய பரிந்துரையில் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். எவ்வாறு சீடர்களை ஒன்றிணைத்து அன்னை மரியாள் ஜெபித்து கொண்டிருந்தார்களோ, நமக்கு ஒரு எடுத்துக்காட்டான திருச்சபையின் தாயாக இருந்தார்களோ, அதே போல நமது வேண்டுதல்களும் அன்னையோடு இணைந்து ஜெபித்து வெற்றி அடைய மன்றாடுவோம். தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உயிர்த்த ஆண்டவரே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களைப் போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களைப் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசுவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இரக்கம் நிறைந்த தந்தையே, ஒரே திருமகன் சிலுவையில் தொங்கிய போது தம் அன்னையாம் புனித கன்னிமரியாவை எங்களுக்கும் அன்னையாக தந்தருளினே. இவ்வாறு அந்த அன்னையின் அன்பு எங்களுக்கு துணை நிற்பதால் உமது திரு அவை மேன்மேலும் வளம் பெற்று தம் மக்களின் புனிதத்தை கண்டுகளிக்கவும், மக்களின் குடும்பங்கள் அனைத்தையும் தம் அரவணைப்பில் ஈர்த்துக்கொள்ளவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் தாய் மரியாவோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 12-14 முடிய. இயேசு விண்ணேற்றம் அடைந்த பின் திருத்தூதர்கள் ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலையில் உள்ளது. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பார்த்தலமேயு, மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்ப வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பறவைகள் விதைப்பதும் அறுப்பதும் இல்லை, பத்திரப்படுத்தி வைப்பதும் இல்லை. மறந்து விடாமல் அவைகளுக்கு உணவு, மறந்து விடாமல் அவைகளுக்கு உணவு வாரி வழங்கி பேணியை காக்கும், பேணியை காக்கும், பேணியை காக்கும் இறைவன் நமது வானக தந்தை. இறை உணர்ந்தாலே குளிர்ந்திடும் சிந்தை, குறைகள் தீரும் கவலைகள் மாறும், குழம்பிய மனதில் அமைதி வந்தேறும் இறைவன் நமது வானக தந்தை. வயல்வெளி மலர்களை பாரிரவைகள் வருந்தி உழைப்பதும் நோற்பதும் இல்லை. வயல்வெளி மலர்களை பாரிரவைகள் வருந்தி உழைப்பதும் நோற்பதும் இல்லை. மயங்கிட வைக்கும் இவை போட்டாலமோ, மயங்கிட வைக்கும் இவை போட்டாலமோ மன்னனும் என்றும் உடுத்தியதில்லை, உடுத்தியதில்லை, உடுத்தியதில்லை இறைவன் நமது வானக தந்தை. இறை உணர்ந்தாலே குளிர்ந்திடும் சிந்தை, குறைகள் தீரும் கவலைகள் மாறும், குழம்பிய மனதில் அமைதி வந்தேறும் இறைவன் நமது வானக தந்தை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூய கன்னிமரி வெகு பெருமகிழ்வு கொண்டவர் நீர், புகழ் அனைத்திற்கும் தகுதி பெற்றவரும் நீர். ஏனெனில் நீதியின் நாதவன் நம் இறை கிறிஸ்து உம்மிடமிருந்து உதயமானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆசி உமக்கே. அதிகாரம் 19 வாசிக்கப்படவிருக்கும் இறை வார்த்தைகள் 25 27 முடிய. அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
என் ஆண்டவரே, இயேசுவுக்குள் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த விழாவை ஏன் திருத்தந்தை அவர்கள் பெந்தகோஸ்தே திருவிழாவிற்கு அடுத்த நாள் வைத்திருக்க வேண்டும்? யாருக்காச்சும் ஏதாச்சும் குழு இருக்கா? ஏதாவது ஆன்சர் இருக்கா? ஏன் திருத்தந்தை இந்த விழாவை நாம் சிறப்பிக்க வேண்டும்? கன்னிமரியா திரு அவையினுடைய தாய் என்று. காரணம் நமக்கு நேற்று நிச்சயமாக பிரசங்கத்தில் கேட்டிருப்போம். நேற்று தான் திரு அவையானது தொடங்கிய நாளாக இருக்கின்றது. திரு அவை பிறந்த நாளாக இருக்கின்றது. பங்கு தந்தை அவர்கள் கூட அறிக்கையின் போது சொன்னார், ஹாப்பி பர்த்டே என்று சொன்னார். ஆகவே திரு அவையானது தொடங்கிய நாளாக இருக்கின்றது. ஆகவே திரு அவை தொடங்கிய அடுத்த நாளிலே அன்னை மரியாதையையும் சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பிலே நம்முடைய இப்போதைய திருத்தந்தை அவர்கள், திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முதலாக இந்த திரு அவையிலே இந்த விழாவை அறிமுகம் செய்தார் என்று பார்க்கின்றோம். என் ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, தொடக்க திரு அவையிலே, அதாவது தொடக்க திருவைக்கு பிற்பாடு நாம் பார்க்கின்றோம், அம்புரோசியார் என்கின்ற புனிதர் முதலாக இந்த வார்த்தையை, அன்னை மரியாவை திரு அவையினுடைய தாய் என்ற இந்த வார்த்தையை பயன்படுத்தியதாக நாம் வரலாற்றில் வாசிக்கின்றோம். அவருக்கு பிற்பாடு வந்த பல திருத்தந்தையர்கள் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினாலும் ஆனால் யாருமே அவ்வளவு தூரம் ஒரு முக்கியத்துவம் தரவில்லை. குறிப்பாக பார்க்க வேண்டால் 18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த 14ஆம் பெனடிக்ட் மற்றும் 13ஆம் லியோ சிங்கராயர் இருவரும் தான் இந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்தினார்கள். பிறகு நாம் பார்க்கின்றோம் 1964-65களிலே வத்திகான் சங்கத்தில் இந்த வார்த்தையானது மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. அதிலும் குறிப்பாக இறைவனுடைய தாய் என்கின்ற இந்த தாய், தியோதோக்கோஸ் என்கின்ற இந்த வார்த்தைக்கு திரு அவையினுடைய தாய் என்கின்ற இந்த வார்த்தையை பயன்படுத்தியே ஒரு திரு அவையினுடைய ஒரு சங்க ஏடை இருக்கின்றது. 2ஆம் வத்திகான் சங்கத்தில் ஒரு ஏடை இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அவ்வளவு தூரம் முக்கியம் தரப்பட்ட ஒரு நிகழ்வாக, அன்னையினுடைய ஒரு தலைப்பாக இது இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். ஆனால் 2018ஆம் ஆண்டு தான் முதலாக நமது திருத்தந்தை அவர்கள் இந்த விழாவானது விழாவாக கொண்டாடப்பட வேண்டும் என்று புனிதர்களுடைய அட்டவணையிலே, அதாவது வழிபாட்டு முறையிலே உள்ளே இணைத்தார் என்று பார்க்கின்றோம். இதுதான் இந்த நிகழ்வினுடைய, இந்த தலைப்பினுடைய வரலாறாக இருக்கின்றது. இந்த தலைப்பு நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்ன? காரணம், அன்னை மரியாளிடம் தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்த ஒரு திருத்தந்தையாக இருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த திருத்தந்தையானவர்கள் பிரான்சிஸ் அவர்கள் நாம் பார்க்கின்றோம், முதலாக எந்த ஒரு திருத்தந்தை தேர்வு செய்யப்பட்டாலும் அவர்களுக்கென்று ஒரு சில புரோட்டோகால் இருக்கும், அவர்களுக்கென்று ஒரு நடைமுறைகள் இருக்கும், சம்பிரதாயங்கள் இருக்கும். ஆனால் அதை உடைத்தவராக இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். சம்பிரதாயங்களையும் அந்த நடைமுறைகளையும் தாண்டி செய்தவராக இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அவர் முதலாக அவர் தேர்வு செய்யப்பட்ட அன்று அவர் உறங்கிய பின் மறுநாள் காலை யாருக்கும் சொல்லாமல் தன்னுடைய வாகனத்தை, காரை எடுத்துக்கொண்டு அவர் நேரடியாக ரோமில் இருந்த மேரி மஜோர் என்று சொல்லப்படுகின்ற அன்னையினுடைய அந்த ஆலயத்திற்கு அவர் சென்றதாக நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது அங்கு இருந்தவர்கள் எப்பொழுதும் ஒரு திருத்தந்தை வெளியே செல்கின்றார் என்று சொல்லி கேட்டால் சொன்னால் அவர்கள் படைசூழ, அதாவது பாதுகாப்போடு செல்ல வேண்டும். அங்கு அவருக்கென்று பாதுகாவலர் இருப்பார். சுவிஸ் நாட்டை சார்ந்த அந்த பாதுகாவலர்கள் இருப்பார்கள். நம்ம அங்கு சென்றாலே தெரியும், அந்த சுவிஸ் நாட்டினுடைய வீரர்கள் வித்தியாசமான ஒரு தொப்பி, வித்தியாசமான உடை அலங்காரத்தோடு அங்கு பாதுகாவலர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் அந்த போப்பாண்டவர் திருத்தந்தை அவர்கள் எங்கு சென்றாலும் செல்ல வேண்டும். ஆனால் திருத்தந்தை யாரையும் எதிர்பார்க்காமல் தனது வாகனத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஆலயத்திற்கு சென்ற, பேராலயத்திற்கு சென்றதாகவும், பிறகு அவர் வெளியே வந்த பிற்பாடு ஏன் இந்த காரியத்தை செய்தீர்கள்? திருத்தந்தை என்று சொன்னாலே அவருக்கென்று ஒரு நடைமுறைகள் இருக்கின்றன, புரோட்டோகால் இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய இந்த பயணத்தை பற்றி அறிவித்திருக்க வேண்டும், உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கேட்டிருக்க வேண்டும், தேவையான அபாயகரமான இந்த சூழ்நிலையிலே நீங்கள் தேவையான செக்யூரிட்டியோடு நீங்கள் சென்றிருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் அதெல்லாம் தேவையில்லை, நான் முக்கியமாக வந்ததற்கு காரணம் நான் தேர்வு செய்யப்பட தகுதியில்லாத ஒரு மனிதன், ஆனாலும் கூட நான் அன்னையிடம் வந்ததற்கு காரணம் திரு அவையை ஆண்டவர் என்னிடம் ஒப்படைத்திருக்கின்றார். அந்த திரு அவையினுடைய நிகழ்வுகள், அதாவது இன்று முதல் நான் பணி செய்கின்ற என்னுடைய இறுதி நாட்கள் வரை அன்னை இந்த திரு அவையை வழி நடத்த வேண்டும் என்று அவளிடம் ஒப்படைத்தேன் என்று சொன்னாராம். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, 2013ஆம் ஆண்டு அவர் தேர்வு செய்யப்பட்டார். ஏறக்குறை 5 ஆண்டுகள் கழித்து இந்த விழாவை
திருவழிபாட்டு அட்டவணையிலே புகுத்துகிறார் என்று பார்க்கின்றோம். 2018ஆம் ஆண்டு இந்த விழாவை திருவழிபாட்டு அட்டவணையிலே புகுத்தினார் என்று பார்க்கின்றோம். ஆகவே இவ்வளவு தூரம் திரு அவையை அன்னை மரியாளிடம் ஒப்படைத்த காரணத்தால் அவருக்கு தெரியும் அன்னை மரியாள் இருந்தால் நிச்சயமாக வழி நடத்துவார் என்கின்ற அந்த உண்மையை உணர்ந்தவராக இருந்த காரணத்தால் தான் இந்த விழாவை பெந்தகோஸ்து விழாவிற்கு, அதாவது திரு அவை பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் இதை கொண்டாட வேண்டும் என்று பணித்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இவை சொல்லித் தருகின்ற பாடங்கள் என்ன? அன்னை மரியாள் நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு முதல் வாசகமானது 2 வாசகங்கள் தரப்பட்டிருக்கும். அதாவது முதல் வாசகமானது தொடக்க நூலிலிருந்து அது இன்று வாசிக்கப்படவில்லை. 3ஆம் அதிகாரம் 9 முதல் 15 மற்றும் 20 வசனங்களும், அதே போல இன்று வாசிக்கப்பட்ட திருத்தூதர் பணிகள் 1 12 முதல் 14 வசனங்களும் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. காரணம், இந்த இரண்டுமே, அதாவது தொடக்க நூலில் நாம் பார்க்கின்றோம், அங்கு ஏவாள் கடவுளுக்கு எதிராக கட்டளையை மீறியதால் பாவம் செய்தால், ஆகவே பாவம் உள்ளே நுழைந்தது, மனிதன் பாவத்திற்கு உள்ளானான் என்று பார்க்கின்றோம். அதே போலே திருத்தூதர் பணிகளிலே அன்னையை பற்றி வாசிக்கின்றோம். அன்னை பாவம் செய்யாமல் பாவத்தை கடந்தவளாக நம் அனைவரையும் மீட்டவளாக, கோரிடம்ட்ரிஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஆண்டவரோடு உடன் பயனாளாக மீட்பலாக இருந்து நம்மை காத்தாள் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, தொடக்க நூலிலே ஏவாள் என்கின்ற அந்த பெயருக்கு மனித குலத்தின் அனைவருக்கும் தாய், மனித குலத்தினர் அனைவருக்கும் தாய் என்கின்ற பெயரில் தான் ஆதாம் அவளுக்கு அந்த பெயரை இடுகின்றான். ஆகவே ஏவாள் பாவத்தோடு நம்மை கருத்தரிக்க காரணமாக இருந்தால், ஜென்ம பாவத்திற்கு காரணமாக இருந்தால், ஆனால் அன்னை மரியாள் இந்த பாவத்திலிருந்து நாம் விலகுவதற்கு நமக்கு உதவியாக இருந்தார் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, அன்னைக்கு தெரியும் இயேசுதான் திரு அவை என்று. திரு அவைதான் இயேசுதான் திரு அவை என்று நமக்கு தெரியும். நாம் திருத்தூதர் பணிகள் நூலிலே 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். அங்கு தமஸ்கு நகர் செல்கின்ற சவுலானவர் தடுத்தாற் கொள்ளப்படுகின்றார். அங்கு நீர் யார் என்று கேட்கின்ற பொழுது, நீ துன்புறுத்தும் திரு அவை என்று சொல்கின்றார். நீ துன்புறுத்தும் மனிதன் நான் என்று சொல்கின்றார். ஆகவே யாரெல்லாம் துன்புறுத்தப்படுகின்றார்களோ, திரு அவை என்பது மக்கள் அனைவரையும் குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே துன்புறுத்தப்படுகின்ற ஒவ்வொரு மக்களையும் அவர் ஆண்டவர் இயேசு குறித்தார் என்று பார்க்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவர் இயேசுவினுடைய பிள்ளை, திரு அவையினுடைய பிள்ளை என்பதனை சுட்டிக்காட்டியதாகவே திரு அவையினுடைய தாயாக இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு திரு அவைக்கு தலைவராக இருக்கின்றார். ஆகவே அந்த பொறுப்பினை சிலுவையில் இருக்கும் போதும் ஒப்படைத்தார் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்கள், அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். அன்னை மரியாளை ஆண்டவர் இயேசு யோவானிடம் ஒப்படைக்கின்றார். அதே போல யோவானை ஆண்டவர் இயேசு அன்னை மரியாளிடம் ஒப்படைத்ததன் வழியாக நம் ஒவ்வொருவரையும், திரு அவையினுடைய அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவினுடைய பிள்ளைகளாக, திரு அவையின் பிள்ளைகளாக நம்மை மாற்றியிருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்வானது நமக்கு சொல்லித் தருவது என்னவென்று சொல்லி கேட்டால், அன்னை மரியாள் தவத்தில், அதாவது இறைவேண்டலில் ஈடுபட்டிருந்தார் என்று பார்க்கின்றோம். அன்னை மரியாளை பற்றி யோவான் நற்செய்தியாளர் 2 இடங்களில் முக்கியத்துவம் தருவார். அதாவது நமக்கு தெரியும், யோவான் நற்செய்தியினுடைய 2ஆம் அதிகாரத்திலே, அதாவது கானாவூர் திருமணத்திலே அன்னை மரியாளினுடைய அந்த முதல் புதுமைக்கு காரணமாக இருந்த அந்த நிகழ்வை பதிவு செய்கின்ற யோவான், அதே போல இறுதியாக இன்றைய நற்செய்தியினுடைய அந்த பகுதியை பதிவு செய்கின்றார் என்று பார்க்கின்றோம். முதல் பகுதியானது பதிவு செய்யப்பட்டதற்கு காரணம் அங்கு ஆண்டவர் இயேசுவினுடைய பணிவாழ்வினுடைய தொடக்கமாக இருப்பதும், அதே போல இன்றைய நற்செய்தி, அதாவது சிலுவைக்கு அடியில் அன்னை மரியாள் இருப்பது யோவான் அங்கு நமக்கு சொல்லித் தருவது என்னவென்று சொல்லி கேட்டால், ஆண்டவர் இயேசு திரு அவையை அன்னை மரியாளிடம் ஒப்படைத்து சென்றதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அதாவது தன்னுடைய உலக வாழ்வு முடிந்துவிட்டது, அன்னையானவளும் தூய ஆவியானவரும் இந்த உலகினை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக அவளிடம் ஒப்படைத்து சென்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே 3 முக்கிய கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்னை என்பவள் நமக்கு ஆறுதல் அளித்து நம்மோடு பயணிப்பவளாக இருக்கின்றாள் என்பது முதல் கருத்து. நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றிலும் அன்னை மரியாள் எங்கெல்லாம் காட்சி கொடுக்கின்றாலோ, சாதாரண சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்தாலும் பெரியவர்களுக்கு காட்சி கொடுத்தாலும் அங்கு மாற்றம் என்கின்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது என்று பார்க்கின்றோம். திரு அவையிலும் சரி மற்ற மக்களிடமும் ஒரு பெரிய மாற்றம் உருவாகிறது என்பது நமக்கு தெரியும். ஆகவே அன்னை மரியாளை திரு அவையினுடைய தாயாக ஒப்படைத்ததற்கு முதல் காரணம் அன்னை மரியாள் அதை பாதுகாப்பாள் என்பதற்காக. 2வது, இறைவேண்டல் செய்து கொண்டிருந்தார் என்று பார்க்கின்றார். அன்னை மரியாளை பற்றி எந்த ஒரு நற்செய்தியாலும் மார்க்குவை தவிர, மார்க்கு மாத்திரம் ஆண்டவர் இயேசுவோடு இருந்ததாக, ஆண்டவர் இயேசுவோடு பயணித்ததாக நாம் எழுதப்பட்டிருக்க நாம் பார்க்கின்றோம். ஆனால் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு விண்ணப்பம் அடைந்த பிற்பாடோ அல்லது அதற்கு முன்பாக காட்சிகள் கொடுத்த பொழுதோ அன்னை மரியாள் இருந்ததாக குறிப்புகளே இல்லை. சீடர்களுக்கு காட்சி கொடுத்ததாக தான் இருக்கின்றது. ஆனால்
லூக்கா திருத்தூதர் பணிகளிலே நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாள் திருத்தூதர்களோடு சேர்ந்து இறைவேண்டலில் ஈடுபட்டார் என்று எழுதுகின்றார். ஆகவே அன்னை மரியாள் அவர்களோடு இணைந்திருந்தால் என்று பார்க்கின்றோம். ஒரு தாய் எப்பொழுது தன்னோட குழந்தைகளோடு இணைந்திருக்கின்றாரோ அப்பொழுதுதான் அந்த உறவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அதே போல அன்னை மரியாளும் தனது திருவையோடு பயணிக்கின்றார், திருவையோடு இணைந்திருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த இணைந்திருத்தல் என்பது எப்படி வெளிப்படுகின்றது என்றால், கனி கொடுக்கிறது என்று சொல்லி கேட்டால், அந்த இணைந்திருத்தல் என்பது இறைவேண்டல் வழியாக. ஆகவே அன்னை மரியாள் நமக்கு சொல்லித் தருவது இறைவேண்டலும் மற்றொரு விழுமியமாக இருக்கின்றது. நாமும் இறைவேண்டல் செய்யக்கூடியவர்களாக, எப்பொழுதும் ஆண்டவரோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த விழாவானது நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே இந்த விழாவின் வழியாக அன்னை மரியாள் நம்மை வழி நடத்துகின்றார். எங்கெல்லாம் மனமாற்றமும் எங்கெல்லாம் மக்களுக்கு ஒரு தேவையும் இருக்கின்றதோ அங்கு அன்னை மரியாள் வழி நடத்துகின்றாள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே திருத்தந்தை அவர்கள் எந்த விழாவை சிறப்பிக்க சொன்னது, திரு அவையின் தாய் என்று நமக்கு தந்தது நிச்சயமாக ஒரு நல்லதொரு கருத்து என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே நாம் தொடர்ந்து அன்னையினுடைய ஆசிரியை பெற்றவர்களாக, குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் அன்னையிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. எழுந்து நின்று நமது விண்ணப்பங்களை அன்னையினுடைய பரிந்துரையில் ஒப்புக் கொடுப்போம். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தலைமை குருவாகிய இயேசு கிறிஸ்துவே, திரு அவையின் தலைவர்கள், இந்த மறை மாவட்ட அருட்பணியாளர்கள், குறிப்பாக எம் பழைய புதிய பங்கு தந்தையர்கள், உதவி பங்கு தந்தையர் அனைவரையும் இறை ஞானத்தில் நிறைத்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட உம் மந்தையை ஆன்மீக வழியில் வழிநடத்தக்கூடிய உடல் நலத்தையும் தூய ஆவியின் வல்லமையையும் நிறைவாக புரிந்து வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் என்றுரைத்த இயேசுவே, நடந்து கொண்டிருக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாசிச மதவெறி உணர்வு கொண்டு சுயநலத்துடன் செயல்படுகின்ற தலைவர்கள் தோல்வியடைய செய்து மத நல்லிணக்கம் மற்றும் சிறுபான்மையினர் நலத்தில் அக்கறை கொண்டு அமைதி சுபிட்சம் ஏற்படுத்துகின்ற நல்ல உள்ளம் கொண்ட தலைவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர அருளும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் பொருட்டு துன்புறுவோர் பேறு பெற்றோர் என்று உரைத்த இயேசுவே, போர்கள் மற்றும் தீவிரவாதத்தினால் தம் சொந்த நாட்டை விட்டு வெளியேறி உலகம் எங்கும் அகதிகளாக இன்னல் உறுகின்ற மக்களையும் உலகறியாத வேத சாட்சிகளாக மரித்த இறை மக்களுக்காகவும் இறைவா உன்னை மன்றாடுகிறோம். இவரே உம் தாய் என்று உம் அன்பு சீடர்கள் மூலம் எங்களுக்கு தாயாக, உம் திருத்தாயாக எங்களுக்கு வழங்கிய இயேசுவே, நாங்கள் அனைவரும் கடவுளின் அன்புக்குரிய குழந்தைகளாக மாற இந்த மாபெரும் கோடையை அன்னை மரியாளின் மூலம் எங்களுக்கு அளித்த உம்மை மன்றாடுகிறோம். தாயை போல பிள்ளைகளாக வாழக்கூடிய வரத்தை எங்களுக்கு அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளை நினைவு கூறுவோம். திருப்பலியின் கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். அனைத்து மன்றாட்டுக்களையும் அன்னையின் பரிந்துரையில் இறைவனிடம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அமர்வோம். காணிக்கை பாடல். வழியாய்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையாளர்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை ஏற்று மீட்பளிக்கும் அருள் அடையாளமாக மாற்றி அருளும். அதன் ஆற்றலாலும் திரு அவையின் அன்னையாம் கன்னி மரியாவின் அன்பாலும் நாங்கள் பற்றி எறிந்து மீட்பு பணியில் இன்னும் மிகுந்த ஆர்வத்துடன் அவரோடு ஒன்றித்து உழைக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித கன்னி மரியாவை கொண்டாடும் இந்நாளில் உம் பெருமைகளை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நான் தொடர்ந்து வாசிக்கின்ற அந்த ஜெபத்தை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும். கன்னிமரியான் கொண்டாடும் இந்நாளில் உம் பெருமைகளை, என்னென்ன பெருமை எல்லாம் மாதாவுக்கு கிடைத்திருக்குது என்பதை மிக அழகாக இங்கு எழுதியிருக்கின்றார்கள். அன்னை மரியா கடவுளின் வார்த்தையானவரை கலங்கமில்லா தம் இதயத்தில் ஏற்று கன்னியாக இருந்து அவரை கருத்தாங்கி படைத்தவரையே பெற்றெடுத்து திரு அவையின் தொடக்கத்தை பேணி வளர்த்தார். அதாவது ஜனவரி 1 கொண்டாடுகின்றோம் அல்லவா? மேரி மதர் ஆஃப் காட், இறைவனின் கடவுளின் தாய் அன்னை மரியா. அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பகுதி, கடவுளின் தாய். இரண்டாவது பகுதி, மரியா சிலுவை அடியில் நின்று இறை அன்பின் திருவுளத்தை ஏற்று கிறிஸ்துவின் இறப்பால் விண்ணக வாழ்வுக்கு உரிமை பெற்ற மனிதர் அனைவரையும் தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு கொண்டாடுகின்ற விழா மேரி மதர் சர்ச், திரு அவையின் அன்னையாக இருக்கின்றார். மூன்றாவது பகுதி, நீர் வாக்களித்த ஆவியாரை திருத்தூதர் எதிர்பார்த்திருந்த போது அவர் சீடர்களின் வேண்டுதல்களோடு தம் வேண்டுதலையும் இணைத்து மன்றாடும் திரு அவைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். மதர் மேரி எ மாடல் ஆஃப் த சர்ச், ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். எப்படி ஜெபிக்கின்ற த பேட்டர்ன் ஆஃப் த சர்ச் அட் பிரேயர் என்று சொல்வார்கள். ஒரு எடுத்துக்காட்டு, வேண்டுதல்கள், ஜெபித்தல் சீடர்களோடு. நான்காவது பகுதி, அவர் விண்ணக மாட்சிக்கு உயிர்த்த பெற்ற பின் ஆண்டவரின் நாள் மாட்சிமையுடன் வருமளவும் பயணமாகும் திரு அவையோடு தாயன்பால் உடனிருந்து தாயகம் செல்லும் வழியில் அதனை கனிவோடு காத்து வருகின்றார். நாம் அனைவரும் திருப்பயணிகளாக கடவுளோடு இணைய வேண்டும் அன்னை மரியாளை போல என்பதற்கு ஷீ இஸ் த இன்டர்செசர், பரிந்துரையாளராக நமக்காக ஜெபித்து வருகின்றார். இந்த நாளையத்தையும் அழகாக இறையல் வல்லுநர்கள் எழுதி ஜெபித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த பெருமைகளோடு புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து அன்னை மரியாதை புகழ்ந்தேத்தி கடவுளுக்கு நன்றி செலுத்தி வானதூதர்கள் இணைந்து சொல்வதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக இன்றைய திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கக்கூடிய 2 ஆண்மையிலை பாட்சிகளாக சின்னப்பர் அன்பிய அனைத்து ஆத்மாக்களுக்காகவும், தங்கம்மா கி வர்கீஸ், பொன்னுசாமி, ஆரோக்கிய சாமி பாபு, சின்னப்பா, சௌந்தரியம்மா மற்றும் சௌமியா, மேலும் நம்முடைய குடும்பத்தில் இறந்து போயிருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். மேலும் மறந்து போன, யாரும் நினையாத உத்தரிக்கின்ற ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: என் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் சீர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவனர்களும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியரும் எனது ஆன்மா நலமடையும். நம்மை காத்து நிறுவார். சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாயே தருவாயே தலைவா. வாழ்நாயெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாயெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய் என் சுவாச காற்றே, என் வாழ்வில் ஊற்றே, இறைவாய் என் உள்ளம் வருவாய். கிறிஸ்துவின் ஆன்மாவே, கிறிஸ்துவின் திருவுடலே, கிறிஸ்துவின் திரு இரத்தமே, கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே, கிறிஸ்துவின் பாடுகளே, ஓ நல்ல இயேசுவே, உம் திரு காயங்களுக்குள் உம்மிடமிருந்து எனது இறப்பின் வேளையில் உம்மிடம் வர உம் புனிதர்களோடு எக்காலமும் என்ன தந்தையே, உமது திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக.
நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். பெரியமானவர்களே, இன்றைய மாதாவின் வணக்க நாளை சிறப்பித்தவர்கள் புனித சின்னப்பர் அன்பிய இறைமக்கள். வெளியிலே கோலம் அன்னையினுடைய தேர் அலங்கரிக்கப்பட்டு இந்த பீடமெல்லாம் அலங்கரிக்கப்பட்டு மிக சிறப்பான முறையில் இந்த நாளை வழிநடத்தினார்கள். மேலும் ஜோசப் காணோம், ஸ்நாக்ஸ் இருக்க போல, வெயிட்டாக இருக்கா? திருப்பலி முடிந்த பிறகு ஸ்நாக்ஸ் கொடுக்கின்றார்கள். அனைத்திற்கும் இணைத்து சின்னப்பர் அன்பிற்கு கரகுல் எழுப்பி நமது நன்றியும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். செவ்வாய்க்கிழமை நாளை தினம் புனித அன்னை தெரேசா அன்பிய இறைமக்கள் வணக்க மாதத்தை சிறப்பிப்பார்கள். நாளை தினம் எனது நண்பர் குரு அருத்தந்தை தாமஸ் பிரேம்குமார் அவர்கள் குருத்துவாழி 25 ஆண்டுகள் வெள்ளி விழாவினை சிறப்பிக்கும் விதமாக நன்றி திருப்பலியை இந்த ஆலயத்தில் ஆற்றுவார். இறையாசிர் பெற விருப்பம் இருக்கிறவர்கள் இதில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வருகின்ற அடுத்த புதன்கிழமை அருளானந்தர் அன்பியம், வியாழன் தோமையார், வெள்ளிக்கிழமை அந்தோனியார், சனிக்கிழமை அமல அன்னை, ஞாயிற்றுக்கிழமை புனித மார்க் அன்பியம், புதிய பங்கு தந்தை அன்றைய தினம் மாலை திருப்பலி பொறுப்பேற்கின்றார். அந்த திருப்பலி அவர்கள் சிறப்பிக்க வேண்டும். அதோடு இணைந்து பங்கு பேரவையும் வழிபாட்டினை சிறப்பிப்பார்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 5:30 7 மணி திருப்பலிகள் நடைபெறும். 8:30 மணி திருப்பலி மட்டும் நடைபெறாது. ஞாயிற்றுக்கிழமை முதலாவதாக ஜெபமாலை ஜெபிக்கப்படும். அதன் பிறகு திருப்பலி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்புக்கும் வாழ்வுக்கும் வினையாகிய உமது திருவுணவை உண்டு நாங்கள் உம்மை இறந்து கேட்கின்றோம். உமது திரு அவை கன்னித்தாயின் உதவியை பெற்றுக்கொள்வதாக. இவ்வாறு திரு அவை நற்செய்தி பறைசாற்றலால் எல்லா மக்களினங்களுக்கும் கற்பிக்கவும் உலகெல்லாம் ஆவியாரின் பொழிவால் நிரப்பப்படவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் அன்பில் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் அமர்வோம். இன்றைய திருவிழா மறையுறை அடிப்படையில் ஒரு சில கேள்விகள். இப்போ இங்கே வானதூதர்களை போல் அமர்ந்திருக்கிற இயேசுவின் கண்மணிகள் டான் பதில் சொல்லுவாங்க. கும்பலில் சொன்னால் பரிசு கம்பெனிக்கு தான் போகும். சரிங்களா? தெரிஞ்சால் கை தூக்கணும். ஓகே. ஸோ பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட். பெந்தகோஸ்து விழாவுக்கு பிறகு நாம் கொண்டாடுகின்ற திருவிழாவின் பெயர் என்ன? தெரிஞ்சா சொல்லு. டிஸ்கஷன் எல்லாம் பண்ணக்கூடாது. நீ தப்பா சொல்லி கொடுப்ப, அவன் தப்பா சொல்லு. நீயே சொல்லு. அம்மா அங்கெல்லாம் கேட்காத, தப்பா சொல்லுவாங்க. நீயா சொல்லு. பாய் சொல்லிட்டு மரியாள் திருச்சபையின் தாய்.
ஓகேவா? ஓகே, கை தட்டிடுவோம். இந்த சைடு இன்றைக்கு நாம் என்ன திருவிழாவை கொண்டாடுகின்றோம்? என்ன பாய்ஸ்க்கு மட்டும் ஓரம் வந்தேன்னா தெரிஞ்சு மரியாள். வெரி குட், கை தட்டாது, பிரைஸுக்கு இதில் வராது அது, சரியா? மாதாவுக்கு மற்ற ஏதாவது விழாக்கள் முக்கியமானது, இதுக்கு முன்னாடி விழா, சிறப்புமிக்க விழா சொல்லுங்க பார்ப்போம். கை தூக்கி சொல்லணும், சும்மா கும்பலாக சொன்னால் போயிடும். அங்கெல்லாம் இல்லை, இங்கே உள்ளவா. என்னைக்கு கொண்டாடுறோம்? ஜனவரி 1 கொடுத்துருவோம் ப்ரைஸு. இந்த அந்த கடைசி ரோ யாருனாலும் கை தூக்கி சொல்லலாம், டிஸ்கஷன் சொல்லக்கூடாது, சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அந்த சைடு இந்த திரு அவை அன்னை மரியாள் திருச்சபையின் அன்னை அப்படின்னு சொல்லி பிரசங்கத்தில் முதலாக ஒருத்தர் பயன்படுத்தினார். அந்த புனிதர் யார்? சொல்லுமா? யாருமா? அம்ப்ரோஸ், புனித அம்ப்ரோஸ். கரெக்டாக ஃபாதர்? ஓகே, வெரி குட். வாங்க பரிசு வாங்கிக்காங்க. வெரி குட். அடுத்து இந்த ரோவில் அதன் பிறகு எத்தனாவது நூற்றாண்டில் இந்த வார்த்தை மறுபடியும் வருது? அம்மா, இந்த ரோ அந்த ரோ இது தானே வேணான்றது. சொல்லு சியோன் குமாரி. இல்லை எந்த நூற்றாண்டில்? அடுத்தது 18ஆம் நூற்றாண்டு. சியோன் குமாரி கொடுத்துருங்க ப்ரைஸு. இது ஏற்கனவே நீங்கள் பைபிள் எழுதுனீங்க இல்லையா, அதுக்கும் சேர்த்து தான் கொடுத்துட்றேன், சரிங்களா? சேர்த்து கொடுத்துரு. அது இந்த இதில் மறுபடியும் தெரிஞ்சவங்க மட்டும்தான் கை தூக்கி சொல்லுங்க, கும்பலா சொன்னால் இதாகிடும். 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு எந்த ஒரு இதில் அன்னை மரியாள் திருச்சபையின் தாய் என்பதை கொஞ்சம் அதிகமாக வலியுறுத்தி பேசினாங்க? எங்க? சொல்லுங்க ஃபெபியான். 2012. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இல்லை எப்போ? எந்த இதில்? 2ஆம் வத்திக்கான் சங்கத்தில். வெரி குட் பிரதர், கமான். அவருக்கு ஒரு பரிசு கொடுத்துருங்க. அந்த இது கொடுங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே வர்றாரு. பிரதர் 2 பேர் ட்ரை பண்ணாங்க, ஃபெபியான் அவங்க ஒய்ஃபு. 2 பேரும் சேர்த்து ஒன்றே கொடுப்போம், ஏன்னா ஒரு சாவி தான் இருக்கும் வீட்டு. இது கொடுங்க கீச்சு. இந்த ரோ. அதன் பிறகு யார் திரு அவையின் அன்னை அப்படின்னு சொல்லி வழிபாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது? கை தூக்குங்க பார்ப்போம். தெரிஞ்சவங்க மட்டும் சொல்லலாம். பிரதர் நீங்கள் ப்ரைஸ் வாங்க போறீங்க. பாப்பா திருத்தந்தை தான். யார் அது? யோசிக்கிறாரு. திருத்தந்தை தான். யாரு? எந்த திருத்தந்தை? இப்போ யாருப்பா இருக்கிறது? போப் பிரான்சிஸ். திருத்தந்தை இல்லை, போப் பிரான்சிஸ். அவர் கொடுப்பா. ஓகே, மறுபடியும் இங்கே ஆரம்பிப்போம். சூசையப்பருக்கு கொண்டாடப்படுகின்ற 2 விழாக்கள் சொல்லுங்க பார்ப்போம். 1 அப்பா சூசைப்பு என்ன இது? 2 திருவிழா. சூசைப்பு திருவிழான்றான். அப்போ அவருக்கு ஒரு கீ செயின் கொடுப்பான். தயவுசெய்து இனிமேல் சொல்லாதுறாங்க. பட்டு அந்த பையன் தான் இப்போ செலக்ட் ஆகிருக்கிறான்.
கேம்புக்கு போயிருந்தான், ஒகேஷன் கேம்புக்கு தேவழித்தல்மா 10 பேர்கிட்ட போயிருந்தாங்க. ஆண்டோ ஜெர்வின் செலக்டட் பன்னூருக்கு போய் படிக்கணும் இனிமே. இப்போ பிஷப் வந்து அந்த காலத்தில் கை தட்டுவோம். பன்னூர்லேருந்து இதுக்கு முன்னாடி அங்கேருந்து 8th படிச்சுட்டு வருவாங்க எல்லாருமே அந்த காலத்தில். அது இடையில இப்போ நிறுத்திட்டாங்க. மறுபடியும் பிஷப் வந்து தேவழித்தல் குறைஞ்சதுனால நம்ம அங்கேருந்தே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சலேஷியன் பாஸோட பேசி இந்த வருஷமே தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி 8th அங்கே அப்படியே கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து கொண்டு வர்ற மாதிரி பிஷப் முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அந்த கேம்பில் நம்ம 10 பேரில் ஆண்டோ ஜெர்வின் செலக்ட் ஆகிட்டார். அவங்க அப்பா யாருக்குன்னா ஃபோன் மேலே ஃபோன் வந்தது, நீ பன்னூரில் போய் படிக்கணும். பன்னூர் வந்தது இது மாதிரி கிடையாது, அது பெரிய சிட்டி, புரியுதா? ஓகே சரி. இந்த சைடு யார்? சூசைப்பருடைய 2 விழாக்கள். ஆமாம் ஏஞ்சி சொல்லுங்க. இல்லை 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 அது முடிஞ்சிச்சு. சொல்லு. 2 விழாக்கள் சூசைப்பருக்கு. மே 1 கார்பெண்டர், அது வயலின் தான்றா. தொழிலாளரின் பாதுகாவலர், உழைப்பாளருடைய பாதுகாவலர் புனித சூசையப்பருடைய. என்ன நீங்கள் கேட்டுக்குவோம். நீயே சொல்லிட்டு இருந்தோம்மா. இன்னொன்று சொல்லுமா? அதான் ஜோசப் பீஸ்ட் தான் அம்மா, ஜோசப் பீஸ்ட் தான் தமிழ் சொல்லு. அதான் ஜோசப் சொல்லுங்களா யாரு? அதான் அதான் சூசிட்டு தான். மார்ச் மாதம் வரும். என்ன பீஸ்ட்டு? ஜோசப் தான் பீஸ் தான்ப்பா. நான் இல்லையா நான் சொன்னேன். நான் அது கரெக்டாக சொல்லணும். பிரான்சிஸ் சொல்லு. மார்ச் 19 சொல்லு. சூசைபர் பிறந்த நாள்ன்றாங்க. சரி எந்த சைடு? யார் சொன்னது? சொல்லுங்க பிரதர். பால் சேவியர் சொல்லுங்க. அதான் மார்ச் 19 என்ன திருவிழா கொண்டாடுறோம்? பிறந்த நாளா உங்களுக்கா? எனக்கா? அவங்களுக்கா? இல்லை இல்லை. சொல்லுங்க. லாரன்ஸ் திருக்குடும்பத்தின் பாதுகாவலர். இன்னும் கரெக்டான ஒரு வார்த்தை சொல்லணுமா? நீங்க யாரு? உங்க ஒய்ஃபுக்கு சூசைப்பர் அன்னை மரியாளின் கணவர். கணவர். ஓகே சார். கம்பெனிக்கு தான் போவோம் அந்த ப்ரைஸ். ஓகே சார். அன்னையின் திருவிழாக்கள் வேற ஏதாவது சொல்லுங்களா? இந்த இதில் கை தூக்கி சொல்லுங்க. சொல்லுங்க பிரதர். மாதா ஃபீஸ்ட் ஏதாவது ஒன்று சொல்லுங்களா பார்ப்போம். 2 இது சொல்லிட்டாங்க. மதர் ஆஃப் காட் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு திருச்சபையின் அன்னை அன்னை மரியாள். என்னது என்ன எல்லாம் சொன்னா சொல்றீங்க நீங்க? ஓகே. கிச்சன் வெரி குட். வேற யாராவது சொல்லுங்க பிரதர். ஆகஸ்ட் 15 அது பிரதர் இப்பதான் சொன்னார் பிரதர். ஆமா அன்னை மரியாள் பர்த்டே அவங்களுக்கு கொடுங்க. அங்கே கொடுத்துட்டே இருங்க. இவரு இறுதிராஜ் பிரதர் என்ன சொன்னீங்க? எப்போ? மே 30. ரொம்ப லேட்டாக இருக்கு. மே 31 கரெக்டாக சொல்லுங்க. மே 31
அவர் எங்கேயோ விண்ணேற்பு சொல்கிறாரு அவர். செப்டம்பர் 8 பிரதர். கொடுங்க. அவங்களுக்கு கொடுங்க. ஜியான்குமார் நீங்கள் சொல்லிட்டீங்கம்மா, ப்ரைஸ் கொடுத்தாச்சு. வேணாவா? சரி, ஓகே. ஓகே, வெரி குட். ஒன்று சொல்லுங்கம்மா, அந்த இது கொடுத்துருங்க. இது மெர்லின், நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்களும் அன்றைக்கி விவிலிய போட்டியில் கலந்துக்கிட்டீங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க. வேறு யார் அன்றைக்கி எழுதுனதில்ல விவிலிய இது எழுதுனாங்க? சிஸ்டர் ஆரோக்கியமாலும் இதில் எழுதுனாங்க. இந்த ஒரு பைபிள் டெஸ்ட்டு கேட்டேன், அதனால் சிஸ்டர் கொடுத்துருப்பா. அது கொஞ்சம் அடி வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன், பட்டு பழங்கிழமை வச்சுக்கலாம். ஆரோக்கியமா சிஸ்டர் she wrote answers to. ஓகே, வேறு யாராவது எழுதி வாங்காமல் இருந்தீங்கன்னா என்கிட்ட வாங்கிக்கலாம். மீதி ப்ரைஸ் எல்லாம் வெளியில் வந்த பிறகு நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ தேங்க்யூ. ஆர்வத்தோடு பதில் அளித்தமைக்கு. எல்லா கொஸ்டின் சொல்லியாச்சா? எல்லாம் சொல்லியாச்சு. வேறு ஏதாவது விடுபட்டு இருக்கா? ஓகே, நாளை தினம் இறுதி பாடல். திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் நம்முடைய பங்கின் வளர்ச்சிக்காகவும் இன்றைய திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்ட கருத்துகளுக்காகவும் மன்றாடுவோம். விண்ணுலகிற்கு எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சேசுவின் மதுரமான திருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்களே புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.